எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகி என்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை தான் மிகப்பெரிய துரோகி என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி இருவரும் நீதான் துரோகி நீதான் துரோகி என்று குற்றம் சாட்டிக் கொள்கிறார்கள். இவர்கள் இருவரில் யார் உண்மையான துரோகி? பாஜக தலைவர் அண்ணாமலை துரோகியா, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி துரோகியா? இதுதான் இப்போது உள்ள மிக முக்கியமான கேள்வி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அருகில் எடப்பாடி பழனிசாமியை கூட்டிச் சென்று அமர வைத்தேன், அப்படியெல்லாம் செய்த எனக்கு துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி என்கிறார் அண்ணாமலை. ஆனால் நரேந்திர மோடி அருகே இவர் என்ன என்னை கொண்டு செல்வது? இந்த அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் நான் அங்கே அமருவதற்கு எனக்குத்தான் உரிமை உள்ளது, இதற்கு அண்ணாமலை தேவையில்லை என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கிறது. இவர்கள் இரண்டு பேரில் யார் உண்மையில் துரோகி? அண்ணாமலை துரோகியா, எடப்பாடி பழனிசாமி துரோகியா? இப்படி பார்த்தோமானால் அந்த வரிசையில் துரோகியாக யார் தெரிகிறார்கள் என்றால் அண்ணாமலை தான் துரோகியாக தெரிகிறார். ஏனென்றால் அதிமுகவில் இருந்து ஓடி போன பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அழைத்து வந்து தனது கூட்டணியில் வைத்துக் கொண்டவர் பாஜக அண்ணாமலை. நடந்து முடிந்த 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தோடும் டிடிவி தினகரனோடும் கூட்டணி அமைத்தார் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை. அதோடு இல்லாமல் சரத்குமார் ராதிகாவோடும் கூட்டணி அமைத்தார் அண்ணாமலை. சரத்குமாரும் ராதிகாவும் எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு செல்கிறார்களோ அந்த கட்சி அதோகதியாகிவிடும். ஏற்கனவே கமல்ஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மையத்தோடு கூட்டணி வைத்தார் சரத்குமார் ராதிகா. அந்த கட்சி அதோகதியாகிவிட்டது, அந்த கட்சி அம்போவாகிவிட்டது. கிட்டத்தட்ட அந்த கட்சியை திமுகவிடம் கொண்டு சென்று அடகு வைத்து விட்டார் நடிகர் கமல்ஹாசன். இப்போது நடிகர் கமல்ஹாசன் வெறும் ஜீரோவாக மாறிவிட்டார். அரசியலில் வெறும் ஜீரோவாக இருக்கிறார் கமல்ஹாசன். அதே போன்றுதான் பாஜக தலைவர் அண்ணாமலையும் சரத்குமாரோடும் ராதிகாவோடும் கூட்டணி போட்டு பாஜகவை படு பாதாளத்திற்கு தள்ளிவிட்டார். எங்கேயாவது ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதியில் ஜெயித்திருக்கலாம். ஆனால் சரத்குமாரோடும் ராதிகாவோடும் கூட்டணி போட்டு அந்த வெற்றியையும் பின்தள்ள வைத்து விட்டார் அண்ணாமலை. ஒரு 100 பேர் கூட இல்லாத ஓ பன்னீர்செல்வத்தோடும் ஒரு 100 பேர் கூட இல்லாத டிடிவி தினகரனோடும் 50 பேர் கூட இல்லாத சரத்குமாரோடும் கூட்டணி போட்டு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து விட்டேன் என்று கொக்கரித்தார் அண்ணாமலை. அதற்கான தண்டனையை இப்போது அனுபவித்து விட்டார். ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். அதே போன்று தமிழக அரசியல் கட்சிகளை துண்டு துண்டாக்கி விட்டு திமுக ஜெயிப்பதற்கு வழிவகை செய்து விட்டார் அண்ணாமலை. திமுக 40க்கு 40 ஜெயித்ததற்கு இதுதான் மிகப்பெரிய காரணம். அண்ணாமலை செய்த துரோகத்தால் தான் அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது, பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. அது உண்மைதான். ஆனால் அண்ணாமலை செய்த துரோகத்தால் தான் திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயித்த காரணம், திமுக ஜெயித்த காரணம் அண்ணாமலை தான். மறைமுகமாக இவர் திமுகவுக்கு உதவி செய்திருக்கிறார். அண்ணாமலையின் அரசியல் பித்தலாட்டம் வெளிவந்து விட்டது. ஆகவே இன்னும் இவர் நாடகமாடிக்கொண்டிருக்க தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது துரோகி பட்டத்தை எல்லாம் அண்ணாமலை சுமத்த வேண்டியதில்லை. உண்மையான துரோகி அண்ணாமலை தான். அண்ணாமலை செய்த அரசியல் துரோகம் தான் இன்றைக்கு அவரை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. அண்ணாமலை தான் அரசியல் துரோகி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துரோகி அல்ல. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தான் துரோகி. அண்ணாமலை தான் துரோகி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.